சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தொடர்ந்து 25 இயர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். and உங்களுடைய விருது இன்னும் 25 வருஷம் ஆகல, 19 வருஷம் தான் இருக்கு. எப்படி கதை தேர்வு செய்றீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தவிர்க்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருப்பேன். மற்றபடி நல்ல வாய்ப்புகளை வந்து தவற விடாம போயிடுறேன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல நல்ல இயக்குனர்கள் எனக்கு நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நீங்க தவிர்க்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுங்களேன். அதை சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க பார்த்து வியந்த அல்லது நீங்க பார்த்து இப்படி வரணும்னு நினைச்ச நகைச்சுவை கதாபாத்திரமா யார்? எனக்கு எப்பயுமே வைகை புயல் வடிவேல் சார் தான். அவருடைய ரசிகன் தான் நான். வடிவேல் சாராக இருக்கட்டும், கவுண்டமணி சாராக இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு மீறி நம்ம எதுவுமே புதுசாக பண்ணிடவே முடியாது. அவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை திருடிட்டோன்றது தெரியாமல் நம்ம சாயல் அப்படியே நைஸாக பண்ணி அப்படி நீரோட மாதிரி ஓடிடணும். என்னமும் செய்யல அழகா இருந்தா, கண்ணம் பண்ணு மாதிரி ஐ ஃபேஸ் அப்படியே தேஜஸ் ஆயிருந்தா. அடுத்த விருது யாருக்கு என்பதை திரையில் காணலாம். Ladies and gentlemen, let's hear it up for the outstanding character artist of the year, காளி வெங்கட் அவர்கள் for லப்பர் பந்து திரைப்படம். and இந்த வாட்டி it's going to be very 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 special. ஏன்னா 25 years of காளி வெங்கட் அவர்கள் வந்து இந்த மேடையில வந்து இப்ப செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒவ்வொரு படம் இவர் பண்ணும்போது மக்கள் விரும்பி பார்க்கறாங்க அப்படின்னா அதுதான் இவருடைய பெரிய வளர்ச்சின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து 25 இயர்ஸ் அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். and உங்களுடைய விருது இன்னும் 25 வருஷம் ஆகல, ஆயிடும் சார். கண்டிப்பாக நெருக்கம் வந்துருச்சு இல்லையா? சோ உங்களுக்கான விருது முதல்ல 19 வருஷம் தான் இருக்கு. எஸ், அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர் காளி வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம் for the திரைப்படம் லப்பர் பந்து. காளி சார், I should definitely ask you, உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது சினிமால இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. தியேட்டர் டு சினிமா. அண்ட் இன்னைக்கு ஒவ்வொரு முறை காளி வெங்கட் அவர்கள் அந்த படத்துல இருக்காங்க அப்படின்னா மக்கள் போய் நம்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் ஷேர் us about the journey. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி ஸ்டுடியோ 1 இந்த விருது கொடுத்ததுக்காக. தியேட்டர் டு சினிமா அப்படின்னா அது ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக நினைக்கிறேன். எனக்கு தியேட்டர் வந்து ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு. நம்ம இங்கே கொஞ்சம் தடுமாறாமல் நிற்கிறதுக்கு அது ஒரு நல்ல பேஸ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஏன்னா மேடையிலிருந்து நேரடியாக அந்த நிகழ்த்துக்களை செய்கிறது வந்து உங்களை இன்னும் பெருசாக பக்குவப்படுத்தி அனுப்பி விட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு அதனால கொஞ்சம் தடுமாறாமல் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். நிஜமாவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணே உங்களை இந்த மேடையில கௌரவப்படுத்துறதுக்கு. ஏன்னா நீங்க ஏத்து நடிக்கிற கதாபாத்திரங்கள்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டம் என்னன்னா எளிமை தான் அந்த உலகத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டம்னு நான் நம்புறேன். அந்த எளிமையை, அது நகைச்சுவை கதாபாத்திரமா இருக்கட்டும், அல்லது ரொம்ப சீரியஸான எமோஷன்ஸை கன்வே பண்றதா இருக்கட்டும், அல்லது எந்த எமோஷனா இருந்தாலும் அது ரொம்ப சுலபமா இலகுவா மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தி இத்தனை ஆண்டுகளா மக்கள் மனசுல இடம் பிடிச்சு குரங்கு பெடல் மாதிரியான நல்ல படங்கள்ல கதாநாயகனாகவும் நடிக்கிற அந்த ஆற்றலை பார்க்குறப்போ நாங்கள் தொடர்ந்து வியக்கிறோம். எப்படி கதை தேர்வு செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். இது கொஞ்சம் சிக்கலான கொஸ்டின். ஏன்னா கதை என்ன தேர்வு செய்யுதுன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் மிகையாக போயிடும். நான் கதையை தேர்வு செய்கிறேன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லை, எனக்கு அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தவிர்க்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். மற்றபடி நல்ல வாய்ப்புகளை வந்து தவற விடாமல் போயிடுறேன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல நல்ல இயக்குனர்கள் எனக்கு நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நடக்குது. இது புது இயக்குனர்களும் சரி, நாளை இந்த படங்கள் எடுத்த இயக்குனர்களும் சரி, ஒரு நல்ல கதை எழுதும்போது அதில் வருகிற கதாபாத்திரத்துக்கு மிக முக்கியமாக வருகிற வெகு சில ஆர்டிஸ்டில் காளி வெங்கட் முக்கியமான ஒரு ஆளாக வந்திருக்கிறது தான் உங்களுடைய பெரிய வெற்றி. அதில் நீங்கள் தவிர்க்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுங்களேன். அதை சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அது
அது நமக்கு தெரியும்ல, ஒரு சில கதாபாத்திரங்கள் நமக்குள்ளே வந்து ஒன்றாது, அது நம்மளை தாண்டி எங்கேயே இருக்கும். அது நம்ம தேவையில்லாமல் இழுத்து போட்டு அப்பிக்கிட்டோம்னா அது அது ஒரு இயல்பாக இருக்காது. அதனால அந்த மாதிரியான கதாபாத்திரம் மட்டும் தவிர்த்துறது. இந்த விருதை தம்பி ராமையா சார் கையால் அண்ணன் எனக்கு அது சொல்ல மாட்டேன், அண்ணன் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா 2 ஆகச்சிறந்த கலைஞர்கள் ஒரே மேடையில் இருக்காங்க அப்படிங்கிறதான். தம்பி, so you have something to share for us please. தம்பி காளி வெங்கட்டை நான் சந்தித்த பொழுது ஒரு கல்லூரி மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஃபியூ இயர்ஸ் பேக், ஊ அப்படின்ற ஒரு படம். அந்த ஊ படத்தினுடைய ஊ என்றால் பிள்ளையார் சொல்லி இல்லையா, அந்த படத்தினுடைய இயக்குனர் இஸ்லாமிய சகோதரன். வித்தியாசமாக இருந்தது. இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டவன் ஒரு ஊ அப்படின்ற ஒரு படத்தினுடைய இயக்குனர். ஸோ அதில் தான் நான் தம்பியை முத பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் காட்சி என்னோட பண்ணுற பொழுது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அந்த மாடுலேஷனு, அந்த டைமிங் அப்போ தெரிஞ்ச மிக பிரமாதமான ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் பார்க்குற பொழுது வெகு சிலர் மட்டும்தான் இதயத்தின் அடித்தளத்துக்குள்ளே கூடி போவாங்க. அந்த வகையில் என் மனதில் பட்டது வெற்றி பெற்று இந்த இடத்துல நிற்கிது அப்படின்றதான். ஸோ எனக்கு இவனுடைய வளர்ச்சி என்பது இன்னும் பெரிய உயரம், ஆச்சரியம் இல்லை, அதிசயம் இல்லை. இன்னும் கூடுதல் செய்தி, ஒரு கிளியை வைத்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு படம் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த தம்பி கதையின் நாயகனாக நடிக்கிறான். இவன் கூடவும் நான் பயணம் செய்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பீப்புள்ஸ் ஃபேவரட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஆனால் நாளைய இயக்குனரில் டிரெக்டர்ஸ் ஃபேவரட் ஆர்டிஸ்டாக இருந்தீங்க. அதுவும் நாங்கள் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ. ஸோ பொதுவாக காமெடி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி ஜான்ரா அப்படின்னே சொல்லலாம். மக்களை மகிழ் வைக்கிறது, அவங்கள சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. பட் தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை டெலிவிஷனில் ஆரம்பித்து ஒரு காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம அவ்வளோ ரசிச்சா கூட இன்னைக்கு லப்பர் பந்துன்னு சொல்லும்போது உடனே நமக்கு மைண்டில் வரது இவருடைய பெயர் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் கொமீடியன் விருது தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் கோஸ் டு சொல்லலாமா முத்து? தாராளமா. அன்புக்குரிய அண்ணன், மதுரை மண்ணின் மைந்தன் பால சரவணன், ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுங்க. Studio One Golden Icon Awards 2025 edition 9 best comedian and it goes to ஆங்கிலத்துல சொல்லுவாங்க காமெடி இஸ் தி சீரியஸ் பிசினஸ்னு. அதை மிக 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 சீரியஸாக எடுத்து தொடர்ந்து வெற்றி வாகையை சூடுகிற அண்ணன் பாலசரவணன் அவர்களை அன்போடு வாழ்த்துவதில் ஸ்டுடியோ ஒன் பெருமை கொள்கிறது. பாலசரவணன் அவர்களுக்கு ஒரு அழகான அன்பளிப்பும் கூட. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலா சாருக்கு, ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ச்சியாக லப்பர் பந்து திரைப்படத்திற்காக எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு மீண்டும் ஸ்டுடியோ ஒன் மேடையில் பார்க்கறதுக்கு. ப்ளீஸ் ஷேர் அஸ் ஹவு ஸ்பெஷல் திஸ் மொமெண்ட் இஸ் ஃபார் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐகான் அவார்டுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் பெஸ்ட்டு காமெடியன் லப்பர் பந்து படத்துக்காக வாங்கினது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் படத்துடைய இயக்குனர் அன்பு ஐயா தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஒரு படம் வந்து எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு படம் இல்லை, நிறைய படம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சில படங்கள் வந்து வாழ்க்கையவே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது லைஃபாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், நம்மளை ஒரு மாதிரி லிஃப்ட் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஒரு படம் தான் எனக்கு லப்பர் பந்து. அவங்க சொன்ன மாதிரி நிறைய அங்கீகாரங்கள் கிடச்சிட்டு இருக்கு. அதில் மேற்கொண்டு இப்போ ஸ்டுடியோ ஒன் கோல்டன் ஐகான் அவார்டும் ஒரு அங்கீகாரமாக சேர்ந்துருக்கு. அதை கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கட்டாயமாக உங்களுக்கு வேணா லப்பர் பந்து தூக்கி விட்டுருக்கலாம், பட் நீங்க வந்து நடிச்ச ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நீங்க ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கீங்க. That's why you're here. We should definitely say that. எனக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமா ஒரு உயர்ந்த தரத்தை நோக்கி நகருது. தமிழ் சினிமா வெறுமனே ஒரு கமர்ஷியல் சினிமாவை கடந்து மக்களுக்கு தேவையான நல்ல அரசியலையும் நல்ல கருத்துகளையும் பேசுகிற சினிமாவாக நகர்ந்து வருது. லப்பர் பந்து முழுவதும் 90s கிட்ஸை கனெக்ட் பண்ணிச்சு. படத்தில் நிறைய நகைச்சுவை இருந்தது, அழகான காதல் இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு நுணுக்கமான அரசியல் அந்த இயக்குனர் ரொம்ப அழகாக ரொம்ப இலகுவாக மக்கள்கிட்ட சொல்லிட்டார். ஒரு காமெடியன், ஒரு நகைச்சுவை நடிகருங்கிறதெல்லாம் கடந்து அந்த படத்தில் நீங்கள் அந்த அரசியல் நகர்வுகளை கையாண்ட விதம் அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு சார்லி சாப்ளின் ஹிட்லர் இருந்த காலகட்டத்திலே ஹிட்லரை பற்றி பேசின அந்த துணிச்சல் ஞாபகம் வந்தது. இந்த அரசியல் புரிதோட ஒரு சினிமாவை அணுகிறது இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள்.
ரொம்ப நன்றி. சார்லி சாப்ளின்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இல்லை, முக்கியமாக இயக்குனர் தான் காரணம். அதாவது அவருடைய அரசியல் பார்வை, அவருடைய அரசியல் தெளிவு தான். இது நமக்குமே வந்து முன்னாடி இருந்து நான் நிறைய ட்வீட்டுகள்லாம் போட்டிருக்கேன். ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும், அதை விவாதத்தில் வச்சுட்டே இருக்கணும் அந்த ஈக்குவாலிட்டிங்கிற விஷயத்த. அது சினிமா மூலமாக சொல்லும்போது இன்னும் மிகச்சிறப்பாக, இன்னும் வீரியமாக போய் சேருது. அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து லப்பர் பந்து படத்தில், குறிப்பாக அந்த ஜெராக்ஸ் கடை சீனில் சொல்லப்பட்ட அந்த காட்சி இருக்குல்லைங்க. எனக்கு ஏகப்பட்ட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் நான் யாரையுமே எஸ்சியாக பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நம்பக்கூடாது. வெங்கடேஷ் மாதிரி ஆட்களை கூட நம்பிடலாம் அப்படின்னு அந்த ஒரு அரசியல் தெளிவும் பார்வையும் எங்கள் இயக்குனருடைய அந்த எழுத்து இருக்குல்ல, அவருடைய தெளிவு தான். அதை வந்து அவர் நம்மக்கிட்ட சொல்லும்போது நமக்குமே அதில் ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தே ஈக்குவாலிட்டி, சமத்துவம் ரொம்ப முக்கியங்கிற அந்த ஒரு ஈடுபாடு இருக்கிறனால அது எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் வெளிப்படுது. அதுக்கு மெயினாக டைரக்டர் தான் காரணம். அவர் தான் மொத்தமாகவே அந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் கருத்தாகட்டும், என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களாகட்டும், அனைத்தையுமே வந்து மிகச்சிறப்பாக எழுதினது வந்து இயக்குனர் தான். ஸோ எல்லா கிரெடிட்ஸும் தமிழரசன் பச்சைமுத்து ஐயாக்கு தான். நிச்சயமான உங்களுடைய கதை தேர்வை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிருக்கேன். ஏன்னா ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம்னு இல்லை, ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய கதாபாத்திரங்கள் தான் நீங்கள் நடிக்கிற படத்தில் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிற ஒன்றா இருக்குங்கிறதையும் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்கள் பார்த்து வியந்த அல்லது நீங்கள் பார்த்து இப்படி வரணும்னு நினச்ச நகைச்சுவை கதாபாத்திரம்னா யார்? எனக்கு எப்பயுமே வைகை புயல் வடிவேல் சார் தான். அவருடைய ரசிகன் தான் நான். வடிவேல் சாராக இருக்கட்டும், கவுண்டமணி சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி இருந்த அனைத்து லெஜெண்டுகளுமே நீங்கள் அவங்களுக்கு மீறி நம்ம எதுவுமே புதுசாக பண்ணிடவே முடியாது. அவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் திருடி, அதை திருடிட்டோன்றது தெரியாமல் நம்ம சாயல் அப்படியே நைஸாக பண்ணி அப்படியே நீரோட மாதிரி ஓடிடணும். அதுதான் இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதா பிரதர். நம்மளுடைய சீனியர்ஸ்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது தான், அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நகைச்சுவை அனைத்துமே. உங்கள் நீரோட ஏரியா மாதிரி ஆற்று வெள்ளமாக கடந்து ஓடிட்டு இருக்கு. அதை தமிழ் சினிமா ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வைகை புயலுடைய வசனம் மட்டும் எங்களுக்காக. எண்ணமும் செயலும் அழகா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ ஃபேஸ் அப்படியே தேஜஸ் ஆயிருக்கா. வெரி ஸ்பான்டேனியஸ். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். வி ஹர்ட் நிறைய திரைப்படங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நிறைய நேரங்களில் வந்து உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இந்த நல்ல ஒரு மேடைக்கு கூப்பிட்டு நல்ல ஒரு விருதை கொடுத்ததுக்கு. அதை நட்டி சார் கையால் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். சாருடைய பெரிய ஃபேன் நான் இதுக்கு மேடைக்காக சொல்லவே இல்லை. சதுரங்க வேட்டை படமாக இருக்கட்டும், சார் இப்போ மகாராஜாவில் பட்டையை கிளப்பியிருப்பாங்க, அத்தனை படங்களுமே அவருடைய மிகப்பெரிய ரசிகன் தான் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. அடடானா உருட்டுல இருட்டுல சூரியன் தெரியுமாடா, பொல்லாத பீட்டரை கூட மீட்டர் போட முடியுமாடா. அடுத்து உங்கள் ஒளிப்பதிவில் நாங்கள் எப்போ மீண்டும் விரல போகிறோம்? 2026 இருக்கும்னு நினைக்கிறேன். புலி படத்தில் ஷார்ட் கம்போஸ் பண்ணுற பொழுதெல்லாம், அவர் அழகாக காமிக்கிற பொழுதெல்லாம் இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படி ரசிப்பார். விஜய் சேதுபதி கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருப்பனில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவரவே நம்ம வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணிட்டோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.